வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சந்திரன் சனி சேர்க்கை. பொதுவாகவே ஒருத்தரோட ஜாதகத்தில் ரெண்டு நட்பு கிரகம் சேர்ந்தால் நன்மையை தரும், ரெண்டு பகை கிரகம் சேர்ந்தால் தீமையை தரும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அமைதியாக இருப்பாங்களா? இதே ரெண்டு பகையாளிங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் ரெண்டு சண்டை தானே வரும். இதுதான் கான்செப்ட். அப்போது சந்திரன் சனி இந்த ரெண்டுமே பகை கிரகங்கள். அப்போ இந்த ரெண்டு கிரகம் ஒரு ஜாதகருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் 1ஆம் கட்டத்திலேருந்து 12ஆம் கட்டத்துக்குள்ளே ஏதோ ஒரு கட்டத்தில் இணைஞ்சிருந்தால் அது அந்த ஜாதகருக்கு தீய பலன்களை மட்டுமே தரும். ஏன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போது இது வந்து எப்போ ஆக்சுவலாக அந்த ஜாதகருக்கு தீய பலனை கொடுக்கும் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரதசை சனி புத்தி, சனி தசை சந்திர புத்தி, இந்த 2 டைம் பீரியடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஜாதகர் அதாவது சனி சந்திரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்த ஜாதகர் இந்த சனி தசை சந்திர புத்தி, சந்திர தசை சனி புத்தி நடக்கிறப்போ அவர் எந்த தொழில், எந்த பிஸ்னஸ், எந்த வேலை செஞ்சாலும் அவருக்கு பின்னடைவு தான் வரும். அந்த நேரத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம புத்திசாலித்தனம். அதனால் அந்த டைம் பீரியட் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டுமே பகை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருந்தால் தீய பலன்களை மட்டுமே தரும். இவை அனைத்தும் பொதுவான பலன்களே. சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும். நன்றி.